வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது எக்கச்சக்கமான டெக் இன்ஃபர்மேஷனை கொண்டு வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறதுன்னு கேட்டீங்கன்னா ரெட்மி டர்போ 4. ரெட்மி டர்போ 4 பத்தி நம்ம எக்கச்சக்கமா பார்த்துட்டோம். இப்போ அதோட பிரைஸ் கிடைச்சிருக்கு. அது சைனாவில் லான்ச் பண்ணிட்டாங்க. அதனால அதோட பிரைஸ் தெரிஞ்சிருக்கு. அதோட பிரைஸ் என்ன, ஏன் இதோட பிரைஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும் கேட்டீங்கன்னா, இந்த போனு தான் போக்கோ X7 ப்ரோவா குளோபல்ல லான்ச் பண்ண போறாங்க. இந்தியாவுக்கும் போக்கோ X7 ப்ரோ வர போறது. அதனால பிரைஸ் இதை கம்பேர் பண்ணி பார்க்கல என்ன பிரைஸ் வருதுன்றது தெரிஞ்சுக்கலாம். இதுல வந்து 12GB RAM 256GB பேஸ் வேரியண்டா வச்சிருக்காங்க. இதை பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 23,488 ரூபாய் இந்திய மதிப்புல சேல்ஸ் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் 16GB 256 அதை பாத்தீங்கன்னா 25,838 ரூபாய். அதுக்கப்புறம் 12GB RAM 512GB 27,113 ரூபாய். அதுக்கப்புறம் 16GB 512GB ஹையர் மாடல் ஆனது 29,363 ரூபான்றத இந்திய மதிப்புல சைனாவில் சேல்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ இதோட பிரைஸ் டீட்டெயில் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த பிரைஸ் டீட்டெயிலோட நம்ம போக்கோ X7 கம்பேர் பண்ணி பார்க்கணும், X7 ப்ரோவை. அதுக்காக நம்ம அடுத்த டெக் இன்ஃபர்மேஷன் போயிடலாம். அடுத்த டெக் இன்ஃபர்மேஷன் கேட்டீங்கன்னா போக்கோ X7 ப்ரோவை பத்தி தான். போக்கோ X7 ப்ரோவை பத்தி நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த போக்கோ X7 ப்ரோல என்னென்ன ஆண்ட்ராய்டு ஸ்கோர் வந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அதோட ஆண்ட்ராய்டு ஸ்கோரை இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். கிட்டத்தட்ட போக்கோ X7 ப்ரோவில் என்ன ப்ராசஸர் கேட்டீங்கன்னா MediaTek Dimensity 8400, அதாவது ரெட்மி டர்போ 4ல என்ன ப்ராசஸர் இருந்துச்சு அதே ப்ராசஸர் தான் MediaTek Dimensity 8400. இந்த ப்ராசஸருக்கு பெஞ்ச்மார்க் என்ன வந்திருக்குன்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 1.7 மில்லியன், கிட்டத்தட்ட 17 லட்சத்துக்கு மேல போயிருக்கு. இது ஒரு பிளாக்ஷிப் லெவலான ப்ராசஸர் போக்கோ தரப்புல இருந்து சொல்லப்படுகிறது. இந்த போக்கோ தரப்புல இருந்து சொல்லப்பட்ட இந்த பெஞ்ச்மார்க் ஸ்கோர் போக்கோ X7 ப்ரோ இந்தியாவுக்கு வந்தா என்ன மதிப்புல வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ ரெட்மியை பாத்தீங்கன்னா ஹையர் மாடல் ரெட்மி டர்போ 4ல ஹையர் மாடலே 29,363 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணிருக்காங்க. அப்போ போக்கோ X7 ப்ரோ குளோபலா வரும்போது அதே பிரைஸ்க்கு தானே வரணும். ஆனா அப்படி வருமானு கேட்டீங்கன்னா அப்படி வரப்போறது கிடையாது. நம்ம போக்கோ X6 கம்பேர் பண்ணி இந்தியாவுக்கு என்ன பிரைஸ்க்கு வந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். போக்கோ X6 ப்ரோ பொறுத்த வரைக்கும் இந்தியாவுக்கு வந்து 8GB RAM 256GB மாடல 26,999, அதாவது 27,000 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது இப்போ இந்த போக்கோ X7 ப்ரோவை பாத்தீங்கன்னா இதோட அப்கிரேட் வெர்ஷன்றதுனால இதோட பிரைஸ் அதிகமாக தான் இருக்கும். அப்ப பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இது வந்து 29,999 ரூபாய் பிரைஸ் இருக்கிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு அப்படின்றது தெரிஞ்சுங்க. இதுவே பாத்தீங்கன்னா இதோட நார்மல் மாடலான போக்கோ X6 கம்பேர் பண்ணி நம்ம தெரிஞ்சுக்கலாம். போக்கோ X6 பொறுத்த வரைக்கும் பேஸ் மாடல் 21,999 ரூபாய் வச்சிருந்தாங்க. அதுவே போக்கோ X7 எவ்வளவு வரப்போகுதுன்னு கேட்டீங்கன்னா அது வந்து 24,000 ரூபாய்க்கு மேல வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம அடுத்ததா பார்க்க போற இன்ஃபர்மேஷன் கேட்டீங்கன்னா ஓப்போ வாட்ச் X2. இந்த வாட்ச் தான் குளோபலா ரீபிராண்ட் பண்ணி சைனாவில் ஓப்போ வாட்ச் X2 லான்ச் பண்ணி அதை வந்து குளோபலுக்காக கொண்டு வரும்போது OnePlus வாட்ச் 3 ப்ரோவா வரப்போகுது அப்படின்ற மாதிரி இப்போ தகவல் கிடைச்சிருக்கு. இது எப்படி தகவல் கிடைச்சிருக்கு கேட்டீங்கன்னா TENAA அப்படின்ற வெப்சைட்ல லிஸ்ட் ஆயிருக்கு. அந்த சர்டிபிகேஷன் வாங்குறதுக்காக லிஸ்டிங்ல இருந்ததுனால நமக்கு டீட்டெயில் கிடைச்சிருக்கு. அதனால வந்து இதுல பாத்தீங்கன்னா இந்த வாட்ச் தான் குளோபலா வரும்போது என்ன வரும்னு கேட்டீங்கன்னா ஓப்போ X2 சீரிஸ் தான் குளோபலா வரும்போது OnePlus வாட்ச் 3 ப்ரோவா வரதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்லப்படுகிறது. இந்த வாட்ச் எப்போ வரப்போகுதுன்னு கேட்டீங்கன்னா ஓப்போ X2 வாட்ச் X2 பாத்தீங்கன்னா சைனாவில் நெக்ஸ்ட் மந்த் லான்ச் ஆகுது. இந்த OnePlus வாட்ச் பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து குளோபலா கொண்டு வருவாங்க. அதாவது செகண்ட் குவார்டர் ஸ்டார்டிங்ல கொண்டு வரதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு. நம்ம அடுத்த பார்க்க போற நியூஸ் கேட்டீங்கன்னா ரெட்மி நோட் 14 4G. இப்போதான் ரெட்மி நோட் 14 சீரீஸ்ல 5G போன்ல வந்துச்சு. இப்போ அதோட 4G போன் வருது. எதுக்காக 5G ஒன்று விட்டு 4G ஒன்று விடணும்னு தெரியல. மக்களை கன்ஃபியூஸ் பண்றதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க உஷாரா வாங்கிக்கிங்க. உங்களுக்கு 5G தேவைன்னா 5G வாங்கிக்கிங்க, 4G தேவைன்னா 4G வாங்கிக்கிங்க. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் 5G தான் ஃபியூச்சர். 5G வாங்குறது பெட்டர். 4G எல்லாம் ஒன்று தேவையில்லாத ஒன்று தான். ஆனா லான்ச் பண்ணிருக்காங்கன்றத தெரிஞ்சுக்கிங்க. தெரிஞ்சுக்கிட்டு நீங்க உஷாரா பார்த்து வாங்கிங்க. இதுக்கு 4Gக்கும் 5Gக்கும் என்ன வித்தியாசம் இருக்குன்னு கேட்டீங்கன்னா ப்ராசஸர் வித்தியாசம் இருக்கும். அது மட்டும் இல்லாம ப்ராசஸர் வித்தியாசம் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து 4Gன்றதுனால 4G ஸ்பீட் தான் கிடைக்கும். நீங்க 5G சிம் போட்டுட்டு 4G தான் வருது நீங்க வருத்தப்படக்கூடாது. இதுல பாத்தீங்கன்னா என்ன ப்ராசஸர் இருக்குன்னு கேட்டீங்கன்னா
ரெட்மி 14 4G பொறுத்த வரைக்கும் அதாவது ப்ராசரை பற்றி வந்து அந்த அளவுக்கு டீட்டெயில் கிடைக்கல. ஏன்னா இது வந்து எப்படி இருக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா ரெட்மி நோட் 13 4G பொறுத்த வரைக்கும் ஸ்னாப் டிராகன் 680 இருந்துச்சு. அதை விட அப்கிரேடாக தான் இது வரும். அதனால வந்து இது வந்து Android 14 பேஸ் பண்ணி எடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து கீக் பெஞ்ச் ஸ்கோர் கிடையாது. கீக் பெஞ்ச் ஸ்கோர் என்ன கிடைச்சிருக்கீங்கன்னா சிங்கிள் ஸ்கோர்ல 732, மல்டி ஸ்கோர்ல 1976. இதோட என்ன ப்ராசஸர்ன்றத அவங்க சீக்கிரட்டா வச்சிருக்காங்க. ப்ராசஸர் சீக்கிரட்டா வச்சிருக்கிறதுனால நமக்கு டீல் கிடைக்கல. ப்ராசஸர் கிடைச்சோன்னே கண்டிப்பா நம்ம அப்டேட் பண்றோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம பார்க்க போறதுன்னு கேட்டீங்கன்னா ஓப்போவை பத்தி. ஓப்போ வந்து Find N5 அதுதான் வந்து சைனாவில் லான்ச் பண்ண போறாங்க. அதுதான் குளோபலா வந்து OnePlus Open 2 வரப்போகுதுன்னு சொல்லியிருந்தோம். இப்போ ஓப்போ Find N5 நிறைய வந்து வெயிட்டிங்ல ரெடியா இருக்கு. எனக்கு நிறைய லிஸ்டிங் சர்டிபிகேஷன்லாம் வாங்கிட்டாங்க. மல்டிபிள் சர்டிபிகேஷன் வாங்கியிருக்காங்க. அது என்னன்னு கேட்டீங்கன்னா SIRM சர்டிபிகேஷன் வாங்கியிருக்காங்க இந்தோனேஷியாவுக்காக. அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட வந்து இந்த போன் வந்து கிட்டத்தட்ட வந்து ஓப்போ Find N5 வராது. குளோபலா கன்ஃபர்மேஷன் பண்ணக்குள்ள வந்து என்ன வரும்னு கேட்டீங்கன்னா OnePlus Open 2 வரப்போகுது. கிட்டத்தட்ட OnePlus Open வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 lakh கீழே வந்துச்சு. அதாவது 99,999 ரூபாய்க்கு பிரைஸ் வந்து இருந்துச்சு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. ஏன்னு கேட்டீங்கன்னா லான்ச் பிரைஸ் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 1,40,000 லான்ச் பண்ணியிருந்தாங்க. எதுக்காக பிரைஸ் குறைச்சான்னு கேட்டீங்கன்னா OnePlus Open 2 வரப்போது அதுக்காக பிரைஸ் குறைச்சிருந்தாங்க. இப்போ இந்த OnePlus Open 2 என்ன பிரைஸ் குறைன்னு கேட்டீங்கன்னா 1.5 லட்சத்துக்கிட்ட வரும். 1.5 லட்சத்துக்கு ஒரு போனா அப்படின்றத என்னோட கேள்வி. 1.5 லட்சத்துக்கு அவ்வளவு போனை வாங்கி பாக்கெட்ல வச்சுட்டு போறது யாருமே பார்க்க போறது கிடையாது. 1.5 லட்சத்தை இன்வெஸ்ட் பண்றது கிட்டத்தட்ட அடுத்த வருஷமே அது பிரைஸ் டவுன் ஆகிற இப்ப இருக்கு அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கீங்க. இதுல வந்து என்ன ப்ராசஸர் வரப்போறீங்க ஸ்னாப்டிராகன் 888 வரப்போகுது. இது வந்து 5700 mAh பேட்டரியோட வரப்போகுது. IPX8 ரேட்டிங் வரப்போகுது அப்படின்றது தெரிஞ்சுக்கீங்க. நீங்க வந்து 1.5 லட்சம் கொடுத்து இந்த போனை பர்ச்சேஸ் பண்ணுவீங்களா அப்படின்றத நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த நம்ம பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா ரெட்மி 14C 5G அதோட பிரைஸ் கிடைச்சிருக்கு. ரெட்மி 14C 5G பொறுத்த வரைக்கும் இது என்ன கேட்டீங்க, இது நல்லா கேட்டுங்க. ரெட்மி நோட் 14 4G தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்னா, இது வெறும் ரெட்மி 14C 5G அப்படின்னு ஒரே பிராண்ட்ல நிறைய நம்பர்ல நம்மளை கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி லான்ச் பண்ணுவாங்க. அதை நம்ம கரெக்டா செக் பண்ணி தான் வாங்கணும். இது ஒரு 5G போன் தான். இதோட பிரைஸ் என்ன வரப்போகுதுன்றது தெரிஞ்சுங்க. இது 4GB 128GB மாடல் தான். இதோட ஸ்பெசிஃபிகேஷன் நம்ம சேனல்ல இருக்கு, பார்த்து தெரிஞ்சுக்கங்க. இதுல வந்து என்ன பிரைஸ்க்கு வரப்போகுதுன்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட MRP பொறுத்த வரைக்கும் 13,999 ரூபா கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து ஆஃபர்ல என்ன வரப்போகுதுன்னு கேட்டீங்கன்னா ஆஃபரா நம்மளுக்கு எவ்வளவு கிடைக்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா இது வந்து 10,999 ரூபா அல்லது 11,999 ரூபா. இந்த பிரைஸ்ல இந்த ரெண்டு பிரைஸ்ல ஏதாவது ஒரு பிரைஸ்ல வந்துரும் அப்படின்ற மாதிரி இப்ப தகவல் கிடைச்சிருக்கு. ஆனா வந்து MRP இதுதான். MRP 13,999 ரூபா அப்படின்னு தெரிஞ்சுங்க. இதுல வந்து 4GB RAM 128GB ஸ்டோரேஜ் ஒரே வேரியன்ட் தான். அதுக்கப்புறம் இது ஸ்னாப்டிராகன் 4 Gen 2 ஓட வரப்போகுது. நம்ம அடுத்ததா பார்க்க போற டெக் இன்ஃபர்மேஷன் கேட்டீங்கன்னா சாம்சங் கிட்டத்தட்ட இப்போ வந்து ஒரு 5 மானிட்டர் லான்ச் பண்ண வெயிட்டிங்ல இருக்காங்க. அந்த 5 மானிட்டர் என்னென்ன எப்போ வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். சாம்சங் வந்து கன்சியூமர் எலக்ட்ரானிக் ஷோவுக்காக தன்னோட 5 மானிட்டரை கொண்டு போயிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒவ்வொரு கம்பெனி தங்களோட டிஃபரெண்டான ப்ராடக்ட் கொண்டு போனோம். அது அந்த வகையில் சாம்சங் வந்து 5 மானிட்டர் கொண்டு போயிருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா என்னென்ன மானிட்டர் இருக்குன்றது தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் மானிட்டர் என்ன இருக்குன்னா 2025 ஸ்மார்ட் மானிட்டர் M9 அப்படின்ற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. இது 32 இன்ச் கொண்ட 4K மானிட்டர். அது மட்டும் இல்லாம இது வந்து 165 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இது AI பிக்சர் ஆப்டிமைசேஷனோட வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த மானிட்டரை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட வந்து கேமிங்காக கூட நீங்க வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கேமிங்காகவும் அந்த அளவுக்கு நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணும். இது வந்து 4K AI அப்ஸ்கேலிங் ப்ரோ. ஒரு வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா 4Kல அதை வந்து இன்னும் குவாலிட்டி அப்ஸ்கேலிங் பண்ணி AI மூலமா அப்ஸ்கேலிங் பண்ணி வியூவிங்க நல்லாவே கொடுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இது ஸ்மார்ட் டிவி ஆப்புக்கும் இருக்கும். இது இன்பில்டா பண்ணியிருக்கிறதுனால நீங்க ஸ்மார்ட் டிவியா கூட இந்த மானிட்டர் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் கேமிங்காக வந்து PQ ப்ரியாரிட்டி மோட் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. அதனால வந்து உங்களுக்கு சூப்பரா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன கொண்டு வந்திருக்காங்க கேட்டீங்கன்னா இன்னொரு மானிட்டர் என்னன்னு கேட்டீங்கன்னா Odyssey OLED கேமிங் மானிட்டர்ஸ் G8 G6 அண்ட் Odyssey 3D அப்படின்ற மாதிரி 3 விதமான Odyssey வெர்ஷன்ல கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அதுல என்னென்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா இதுல வந்து முந்தின இப்ப பார்த்ததோட இதுல வந்து 240 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கு. இது கேமிங்காக கொண்டு வந்தது. 27 இன்ச் இருக்கு. அது மட்டும் இல்லாம 8 மில்லியன் பிக்சலோட இருக்கு. அது மட்டும் இல்லாம 8 மில்லியன் கலர் பிக்சலோட இருக்கு. அதுக்கப்புறம் சப்போர்ட்ஸ் எந்த அளவுக்கு இருக்கீங்க குவாட் HD ரெசல்யூஷனோட சப்போர்ட் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இது வந்து கிட்டத்தட்ட வந்து நார்மலா வந்து இது வந்து என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா 500 இது வந்து ஃபர்ஸ்ட் OLED மானிட்டர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 500 ரெஃப்ரெஷ் ரேட்டோட வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க.
அதுக்கப்புறம் இது வந்து என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா இது வந்து 400 சுப்பீரியர் குவாலிட்டி சப்போர்ட் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வந்து NVIDIA G Sync கேப்பபிலிட்டியோட வரப்போது. அது மட்டும் இல்லாமல் AMD ஃப்ரீ சிங்க் ப்ரீமியம் ப்ரோ ஸ்மூத் கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்க போது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 3D எக்ஸ்பீரியன்ஸோட கிடைக்க போது அந்த 3D மானிட்டர்ல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால விஷுவல்லாம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். ஒரு கார் ஜீப் ஜம்ப் பண்ற மாதிரி இருக்கும். அதை வந்து நம்மளுக்கு வந்து வெளில வந்து ஜம்ப் பண்ற மாதிரி 3D பிக்சர் வீடியோவே நம்ம பார்த்துருப்போம். நிறைய 3D மூவியா பார்த்துருப்போம். எக்ஸ்பீரியன்ஸ் எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு இந்த மானிட்டர் கொடுக்க போதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போறது என்னன்னு கேட்டீங்கன்னா ஃபைனலா என்ன மானிட்டர்னு கேட்டீங்கன்னா விவ்ஃபினிட்டி அப்படி S8 ஒரு மானிட்டர் கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து ஒரு நார்மல் மானிட்டர் மாதிரி தான் இருக்கு. இது வந்து 4K ரெசல்யூஷன் கொண்ட 37 இன்ச் கொண்ட மானிட்டர். இது வந்து என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா பெசல்ஸ் மானிட்டரா கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம வந்து இது வந்து ஒர்க் ஸ்பேஸ் டிஸ்பிளே கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுல வந்து எக்கச்சக்கமான சப்போர்ட் USB இருக்கு. இது வந்து இந்த மானிட்டர் யாருக்குன்னு கேட்டீங்கன்னா நார்மலா ஒரு PC யூஸ் பண்ணோம் அப்படின்றவங்களுக்கு ஒரு மானிட்டர், கேமிங்காக மற்ற மானிட்டர் கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு மட்டும் இல்லாம இதுல வந்து ஹை ரெஃப்ரெஷ் ரேட்லாம் இருக்கு. இதோட பிரைஸ் டீடைல் எப்ப சொல்ல போறாங்கன்னு கேட்டீங்கன்னா அதாவது கன்சியூமர் எலக்ட்ரானிக் ஷோ 2025 சொல்ல போறாங்க. இது எப்ப சேல்ஸ் இருக்க போது கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் குவார்டர் 2 முடிஞ்ச உடனே சேல்ஸ் வந்து ரோல் அவுட் பண்ணுவாங்க குளோபலா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்ம அடுத்த பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா விவோ T3X 5G அதோட டீட்டெயில் இப்போ கிடைச்சிருக்கு. அது வந்து என்ன பிரைஸ் கட் பண்ணியிருக்காங்க இந்தியாவுக்காக. அதுக்கு என்ன பிரைஸ்க்கு வர போகுது அப்படின்றத தெரிஞ்சுங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் நம்ம என்ன ஸ்பெசிஃபிகேஷன் எதிர்பார்க்கலாம் அப்படின்றது தெரிஞ்சுங்க. 6.72 இன்ச் கொண்ட ஃபுல் HD பிளஸ் ரெசல்யூஷன் வரப்போது. 120Hz ரெஃப்ரெஷ் ஸ்கிரீனு 1000 nits பீக் பிரைட்னஸ் வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து 4GB 6GB 8GB மாதிரி 3 விதமான கொடுத்துருக்காங்க. LPDDR 4X RAM தான் கொடுத்துருக்காங்க. 128GB ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. அதாவது எல்லா வேரியன்ட்லையும் மொத்தமே 128GB ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா UFS 2.2 தான் கொடுத்துருக்காங்க. மெமரி கார்டு சப்போர்ட் இருக்கு 1TB வரைக்கும். ஹைபிரிட் டூயல் சிம் போட்டுங்க. Android 14 பேஸ் பண்ணி FunTouch OS 14 வரப்போகுது. மெயின் கேமரா 15MP 2MP டெப்த் கண்டுக்காதீங்கன்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் வந்து 4K ரெக்கார்டிங் சப்போர்ட் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து 4K சப்போர்ட் வந்து எதுக்குள்ள மட்டும் கேட்டீங்கன்னா ஹையர் மாடலான 8GB RAM 128GB வேரியன்ட்ல மட்டும் தான். 4GB 6GB 4K கிடையாது. அதை மைண்ட்ல வச்சுங்க. அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா 8MP கொடுத்துருக்காங்க. சைன் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்டர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இது வந்து 5G சப்போர்ட் இருக்கு. அது மட்டும் இல்லாம பேட்டரியை பொறுத்த வரைக்கும் 6000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. 44 watts ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இதோட ப்ராசஸர் என்னன்னு கொடுத்து கேட்டீங்கன்னா ஸ்னாப்டிராகன் 6 Gen 1 கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம இது என்ன பிரைஸ் வருதுன்னு கேட்டீங்கன்னா 4GB RAM 128GB வேரியன்ட் வந்து 12500 ரூபா, 12499 ரூபா. 6GB RAM 128GB வேரியன்ட் 13999 ரூபா. ஃபைனலா ஹையர் மாடலான 8GB RAM 128GB வேரியன்ட் 15499 ரூபா இப்போ அவைலபிளா இருக்கு. இது வந்து நியூ பிரைசிங். அது மட்டும் இல்லாம வந்து இது வந்து Flipkart அவைலபிளா இருக்கு. யாரும் பர்ச்சேஸ் பண்ண ஐடியா இருந்தா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் வந்து நம்மளோட வாட்ஸ்அப் சேனல்ல எல்லாரோட ஆஃபர்ஸோட லிங்க்கும் எக்ஸ்க்ளூசிவான ஆஃபர்ஸ் லிங்க்ஸ்லாம் நம்ம வாட்ஸ்அப் சேனல்ல இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்றதுக்கு வசதியா இருக்கும். நம்ம அடுத்த பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா Honor Magic 7 Lite வந்து இடத்துல டெபியூட் பண்ணியிருக்காங்க. அதனால அதோட பிரைஸ் என்ன வரப்போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். Honor Magic 7 Honor போன்லேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் மேஜிக் சீரீஸ்ல ஒன் ஆஃப் த பெஸ்ட். அது மட்டும் இல்லாமல் பட்ஜெட்ல வரப்போகுது. இந்த Honor Magic சீரீஸ்ல என்ன வரப்போகுதுன்னு கேட்டீங்கன்னா 6.78 இன்ச் கூட AMOLED டிஸ்பிளே ஃபுல் HD பிளஸ் ரெசல்யூஷனோட வரப்போகுது. இது ஸ்னாப்டிராகன் 6 Gen 1 வருது. Honor Magic 7 சீரீஸ்ல இது ஒரு பட்ஜெட் செக்மெண்ட் சீரீஸ். கேமரா பொறுத்த வரைக்கும் சிப்செட்டை பொறுத்த வரைக்கும் கேமரா பொறுத்த வரைக்கும் 180MP மெயின் கேமரா கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம வந்து இதை வந்து 6600 mAh பெரிய பேட்டரி கொடுத்துருக்காங்க. 66 watt ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஹானர்ல இந்த மேஜிக் OS 8.0 வரப்போது. Android 14 பேஸ் பண்ணி வருது. அது மட்டும் இல்லாம இதோட பிரைஸ் வந்து என்ன பிரைஸ்க்கு சேல்ஸ் பண்ணிருக்காங்க கேட்டீங்கன்னா இது வந்து ஒரு ஸ்னாப்டிராகன் 6 Gen 1 ப்ராசஸரோட இந்த பிரைஸ்க்கு ஒர்த்தா இல்லைன்றத நீங்க சொல்லுங்க. கிட்டத்தட்ட வந்து இது வந்து ஒரு இந்தியாவுக்கு என்ன பிரைஸ்ல வரலான்னு கேட்டீங்கன்னா இந்த பிரைஸை கம்பேர் பண்ணக்குள்ள இந்தியாவுக்கு கம்பேர் பண்ணி பார்க்கக்குள்ள என்ன பிரைஸுக்கு இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஒரு 42,794 அதாவது 43,000 ரூபாய்க்கு இதை வந்து யூரோவில் பிரைஸ் பண்ணியிருக்காங்க. யூகேல வந்து ஜனவரி 15 சேல்ஸ் கொண்டு வர போறாங்க. இது வந்து இந்த பிரைஸ்க்கு ஒர்த்தான்னு கேட்டீங்கன்னா இந்த ப்ராசஸரை கம்பேர் பண்ணி இந்தியாவுக்கு இதே பிரைஸ்க்கு வந்துச்சுன்னா ஒர்த்தான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஒர்த்து கிடையாது. இதே ப்ராசஸரோட ஸ்னாப்டிராகன் 6 Gen 1 தான் இப்போ நம்ம விவோ பார்த்தோம். விவோவே ஹையர் மாடலே வந்து 15,500 ரூபாய் கொண்டு வந்திருக்காங்க. அதுவே யாருமே மதிக்கல பிரைஸ் கட் பண்ணியும். இந்த போனையும் கிட்டத்தட்ட வந்து ஒரு அண்டர்
20K கீழே அதாவது கொண்டு வந்தாலே இது வந்து வாங்குறதுக்கு எல்லாரும் யோசிக்க தான் செய்வாங்க. ஆனா வந்து இது வந்து 42,000 ரூபாய்க்கு யூரோ பிரைஸ்ல கொண்டு வந்திருக்காங்க. அந்த பிரைஸ்க்கு ஒர்த்தா கேட்டீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் ஒர்த்தா கிடையாது. 42,000 ரூபாய்க்கு எக்கச்சக்கமான ஆப்ஷன் இருக்கு. ஹானர் வந்து இந்தியாவுக்கு கொண்டு வரும்போது கண்டிப்பா இது கொண்டு வந்தாங்கன்னா பிரைஸை கம்மி பண்ணி கொண்டு வரதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கான டெக் இன்ஃபர்மேஷன் இதுதான். இதை பத்தி உங்களுடைய கருத்து கீழே உள்ள கமெண்ட்ஸ் பண்ணுங்க. வேற எந்த டெக் இன்ஃபர்மேஷனை பத்தி டவுட் நம்ம பேசுனது எதுவும் சந்தேகம் இருந்துச்சு, உங்களுக்கு வேற ப்ராடக்ட் பத்தி டீடைல் தெரிஞ்சுக்கணும்னு வச்சீங்கன்னா என்ன பர்சனலா கான்டாக்ட் பண்ணலாம். நம்மளோட ட்விட்டர் இருக்கு, இன்ஸ்டாகிராம் இருக்கு. ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் பண்ணீங்க, கண்டிப்பா ரிப்ளை வரும். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோல சொல்ற ப்ராடக்ட் மட்டும் இல்லாம எல்லா எக்ஸ்க்ளூசிவ் ஆஃபர்ஸும் நம்ம வாட்ஸ்அப் சேனல்ல போட்டுக்கிட்டு இருக்கோம். அந்த வாட்ஸ்அப் சேனல்ல கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சீங்கன்னா நீங்க ஆஃபரை மிஸ் பண்ணாம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.